திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய கம்பத்திலேனார் கோபுரத்திலேனார் சன்னதிகளை போன்றே முருகப்பெருமானின் மற்றொரு சன்னதியான பிச்சை இலைனார் சன்னதியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. இந்த சன்னதி கிளிகோபுர வாசலின் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது. உலக உயிர்களை காப்பதற்காக கையில் கபாலம் ஏந்திய அண்ணாமலையாரின் தத்துவத்தை பிரதிபலிக்க இந்த சன்னதியில் முருகப்பெருமான் பிச்சை இலைனாராக வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது. கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி கட்டப்பட்ட பொழுது பிச்சை இலைனார் சன்னதியும் கட்டப்பட்டது. விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் பிச்சை இலைனார் சன்னதியை கட்டியதாக குறிப்புகள் உள்ளன. இந்த சன்னதி அமைந்துள்ள கிளிகோபுரத்தில் இன்றும் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் அருளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இதற்கு காரணம், இந்த கோபுரத்தில்தான் அருணகிரிநாதர் தனது உடலை பறிகொடுத்தார். அதன் பின்னணியிலும் ஒரு வரலாறு உள்ளது. முருகப்பெருமானின் திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் பிறந்த திருத்தலம் இது. இப்பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஏற்பட்ட நோயை தீர்க்க தேவலோகத்தில் உள்ள மலர் தேவை என்றும் அதை கொண்டு வர அருணகிரிநாதரால் மட்டும்தான் முடியும் என்றும் மன்னனின் ஆலோசகராக இருந்த சம்பந்தாண்டான் கூறினார். இதனை நம்பி கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையினால் தன்னுடைய ஆன்மாவை இறந்து போன ஒரு கிளியின் உடலுக்குள் செலுத்தி தேவலோகம் சென்றிருந்தார் அருணகிரிநாதர். இந்த நேரத்தை பயன்படுத்தி அருணகிரியார் மீது பொறாமை கொண்டிருந்த சம்பந்தாண்டார் அவரது உடலை எரித்து விட்டார். இதனால் கிளி உருவத்திலேயே அருணகிரிநாதர் இந்த கோபுரத்தில் தங்கினார். அருணகிரிநாதர் கிளி உடலுடன் இந்த கோபுரத்தில் தங்கியிருந்து முருகப்பெருமான் மீது பதிகங்களை பாடினார். இதனால் இந்த கோபுரம் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோபுரத்தில் கிளி உடலுடன் இருந்து அருணகிரிநாதர் பாடிய பாடல்களின் தொகுப்பு கந்தர் அனுபூதி என்று அழைக்கப்படுகிறது. எனவே கந்தர் அனுபூதி பிறந்த தலம் என்ற சிறப்பும் திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு உண்டு. நீண்ட நாட்கள் இந்த கோபுரத்தில் தங்கியிருந்த அருணகிரிநாதர் பிறகு திருத்தணிக்கு சென்று முருகப்பெருமானின் கையில் தஞ்சமடைந்ததாக கூறுகிறார்கள். திருவண்ணாமலை திருத்தலத்தில் அருணகிரிநாதரின் பக்திக்கு இறங்கிய முருகப்பெருமான் இருமுறை காட்சி தந்தார். எனவேதான் இத்திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளில் நடக்கும் அனைத்து விழாக்களுக்கும் குறைவின்றி திருவண்ணாமலையிலும் முருகப்பெருமானுக்கு விழாக்கள் நடத்தப்படுகின்றன.